வெல்கம் டு அனிமியோலியூஷன். போன சாப்பில் நம்ம என்ன பார்த்தோன்னா, பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி பொழிஞ்சிருக்கும். டஞ்சன் வந்து ரீசெட் ஆனதால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் எல்லாரும் அந்த என்பிசி சீஃப் கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ட்ராகனா மாதிரி அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வேங்கும் மட்டும் தனியாக போயிருப்பாங்க. நான் வந்து இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறேன், இந்த பனி பொழியத்தை நிறுத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தனியாக போயிருப்பாங்க. அதுவும் சூக்கே பொண்ணை தேடி போயிருப்பாங்க. அப்படி ஹீரோவும் அந்த வேங்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் மாஸ்டர் வந்திருக்கும், எக்கச்சக்கமாக வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாஸ்டரோட தனியாக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங் மட்டும் தனியாக ஃபைட் பண்ணிடுவான். இப்போ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த வேங் தான் கையில் பவர் கேதர் பண்ணி சொல்கிறான். இதுதான் ஃப்ளோ ஆஃப் எட்டர்னிட்டி. இதுலேருந்து நான் உனக்கு கொஞ்சம் பவரை காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அந்த மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கத்தின்னு வருது வேங் அட்டாக் பண்ணுறதுக்கு. வேங் பார்த்தீங்கன்னா அவன் பவரை தன்னுடைய கையில் கேதர் பண்ணிட்டு சொல்கிறான், இந்த ஒரு அட்டாக்கால் எல்லா மாஸ்டரும் காலி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அது அப்படியே வானத்தை கீழ்ச்சிட்டு போகுது. அது வழியிலேருந்து எல்லா மாஸ்டரும் அப்படியே துகளாக போகுது. ஹீரோ பார்க்குறான், இது என்ன பவர்? இந்த பவர் ஒரு மாஸ்டரை ஒரு பூச்சி மாரி நசுக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இந்த ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணால் இங்கே இருக்கிற மல்டிபிள் ஹில்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்தால் கூட இவனை தோக்கடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னு ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். இதுதான் ஃபர்ஸ்ட் எல்கான்ஸோட ரெப்ரசிட்டியோட பவர் அப்படின்னு பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்து நின்றுங்கிறான். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரும் அப்படி காலி ஆயிடுச்சு ஒரே அட்டாக்ல. ஹீரோ பார்க்குறான், இந்த லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த லெவலுக்கு மட்டும் என்னால் போயிட்டேன்னா நான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ட்ரூத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்கிறான். உடனே அந்த வேங்க தான் சொல்கிறான், டேய் என்னடா அங்கே வேடிக்கை பார்த்துன்னு நம்ம போகலாம் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ சரி இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அவன் போகும்போது பார்க்குறான், இந்த ஃபர்ஸ்ட் எல்கான் நான் கண்டிப்பாக இவனோட ஸ்ட்ராங்காக ஆவேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த பிரமிட் ஆஃப் ஆரோஸ்க்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூக்கே பொண்ணு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான், வேங்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கடா, இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆபத்து நிறைய இருக்கும், அதனால் நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறான். ஹீரோவும் ஆமாம் இந்த இடத்த பார்த்தாலே நல்லா தெரியுது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆபத்து இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம எப்பவுமே நம்மளோட கார்டை டவுன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு பெருமையாக போகிறாங்க. ஹீரோ உள்ள போகும்போதே பார்க்குறான், சுகே நீ எங்கே இருக்கிற அப்படி சொல்லிட்டு பேசினே போகிறான். இங்கே சூக்கே காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சூக்கே பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இதான் நீ உள்ளே வந்ததுக்கான ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி சொல்லுது, இந்த என்லைட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு சூக்கே பண்ண சொல்லுது. அதோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லுது, சூக்கே பொண்ணு, வாவ் இந்த ட்ரூத், இந்த வேர்ல்டோட ட்ரூத் இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மொத்த ட்ரூத்தும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லி பார்த்தா அவர் வில்லத்தனமாக மாறிடுச்சு. ஹீரோ வந்து பார்க்குறான், சூக்கே நோ நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே அவன் கேட்குறான் வேங் கிட்ட, இது வந்து நிஜமாக சூக்கே தான் அப்படி கேட்குறான். ஜாங்ராங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது சூக்கே தான், அது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படி சொல்கிறான். இது இது எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான். பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மாஸ்டர் ஒன்று காட்டுறாங்க. அது என்ன எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ இவனும் அந்த கமாண்டர் இன் சீஃபும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் இன் சீஃப் தான் இவங்ககிட்ட கேட்குறான், எனக்கு நல்லா தெரியுது நீ வந்து இந்த ஜாபை வந்து எதுக்கோசம் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த சூக்கிய பொண்ணையும் ஜாங்ராங் பொண்ணையும் வந்து பாதுகாக்கத்தானே வந்திருக்க, சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து கண்டிப்பாக அவங்கள 2 பேரையும் நீ வந்து காப்பாற்றி இங்கே கூட்டு வா அப்படி சொல்கிறான். எந்த மாதிரியான விஷயம் அப்நார்மலான விஷயம் நடந்தாலும் சரி நீ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வா. அது மட்டும் கிடையாது, இந்த பிக்சர் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸோ நீ அவங்க 2 பேரையும் கூட்டு வா அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அது நேரத்துலலாம் சொல்ல அந்த பிக் பிக்சர் மறுபடியும் கட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், சாங்கிறேன் கொஞ்ச நேரம் பின்னாடி வா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்கிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சூக்கே பொண்ணு சொல்லிட்டு போயிட்டான். அது சூக்கே இல்லை, அது வந்து அப்படி சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூக்கே பற்றி தான் பேசுது. நீங்கள் கண்டிப்பாக செத்தாகணும் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கினே சொல்லுது. ஹீரோ பார்த்து சொல்லுது, ஜாங்ராங் நீ நீ ஒரு வழியாக வந்துட்டியா, உன்னை தான் நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன், உனக்கொசம் தான் இவ்வளோ காத்துட்டு இருந்தேன், ஜாங்ராங் நீ வந்துட்டியா, நீ என்னை கண்டுபிடிச்சி வந்துட்டியா அப்படி சொல்லுது. சந்திரமுகி மாரி சொல்லுது. ஜாங்ராங் கத்தினே இருக்குது. ஹீரோவை பார்த்து, நீ ஒரு வழியாக இங்கே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அது ஒரு டென்டக்கல் வச்சு ஒரு அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை அவனை ஸ்வாடை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணுறான். உனக்கு தெரியுமா, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, காலுக்கு கால் அந்த ரூல், அது உனக்கு தெரியுமா அப்படி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்டக்கல் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணே இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பிரமிட் ஆஃப் க்ளூம், இது இது ஒரு இன்டர்னல் டூம், இதோடைய பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுது. வேங் சொல்கிறான், இந்த சுச்சுவேஷன் இது ரொம்ப நல்லா இல்லை, எப்படியே பண்ணால் நாங்களால் இந்த சூக்கிய பண்ண காப்பாற்ற முடியாது அப்படி சொல்கிறான். நான் வந்து சீக்கிரமாக ஏதாவது ஒரு குயிக்காக டிசிஷன் எடுத்தாகணும் அப்படி சொல்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தால் ஜாங்ரானுக்கு என்ன ஒன்று வர எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். ஒருவேளை ஜாங்ரானுக்கும்
இந்த ஹேட்ரட் வந்து கன்சியூம் ஆயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் பார்த்துன்னுக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாங்ராங்கும் அந்த சூக்கிய பொண்ணை பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுன்னுக்குறாங்க. எல்லாத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஜாங்ராங் வந்து தப்பிச்சுட்டே இருக்கிறான். நான் உனக்கோசரம் இதெல்லாம் காத்துட்டு இருந்தேன். நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கோசரம் நான் இங்க காத்துட்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா ஹீரோவ பார்த்து பேசிக்கினே அட்டாக் பண்ணுது பயங்கரமா. இது என்னோட ரிவெஞ்ச் அப்படி சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு டென்டக்கிள் வச்சு கரெக்ட்டா ஹீரோ மூஞ்சிக்கு நேரா அட்டாக் பண்ண வருது. கரெக்ட்டா ஹீரோ அந்த நேரத்துல பேண்டம் ஆக்டிவேட் அப்படி சொல்லிட்டு அவன் பேண்டம் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுலருந்து தப்பிச்சுட்டு சொல்றான். நீ ரொம்ப நல்லா ஃபைட் பண்ற அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு ஜாங்ராங் நீ ரொம்ப சூப்பரா இருக்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நிறைய டென்டக்கிள் வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு அங்கருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறான். ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆயிட்டு சுக்கி நீ என்ன ஆட் பண்றியா? ஆனா என்ன மன்னிச்சிரு. நான் வந்து இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். அப்படி சொல்றான். பட் ஆனா, அப்படி அவன் சொல்லினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சூக்கியா பொண்ணு தான் உன்னுடைய உன்னுடைய மன்னிப்பெல்லாம் இங்க யாருக்கு வேணும்? அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது வேகமா. ஹீரோ சொல்றான் அப்படியே எமோஷனோட சொல்றான். பட் ஆனா, இந்த கரண்ட்ல இருக்கிற நீ இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லிட்டு அப்படியே எமோஷனலா சொல்றான். உடனே அந்த சூக்கியா பொண்ணு அழுவுது. ஜாங்ராங் சொல்லி அழுவுது. உடனே இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அந்த வேங் பொண்ணையும் அவ ஸ்லோ டவுன் ஆயிட்டா அப்படி சொல்லிட்டு அவன் கையில ஒரு பவர் அவனை கேதர் பண்ணி ஓங்கி ஒரு குத்து. தி சார்கிங் மவுண்டன் வாட்டர் ஃபிஸ்ட் அப்படி சொல்லி அந்த அட்டாக் பார்த்தா ஒரு பெரிய அட்டாக்காக போய் அந்த ஜாங்ராங் பொண்ணு போய் அப்படியே அந்த இடத்துல உயிது. ஹீரோ கேட்குறான் அவன் செத்துட்டாளான்னு. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் இல்லை ப்ளஸ் ஆகவே மாட்டான் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் சிஸ்டம் வந்து அலர்ட் வருது. The first phase of Horus has ended. The normal mode will now be launched. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடே லான்ச் ஆகுது அப்படி சொல்லி வருது. இந்த சூக்கிய பண்ண பார்த்துறாங்க அது பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் ஏடா கூடமாக முறுக்கின்னு இருக்குது. அது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பேனலில் அந்த சூக்கிய பொண்ணுடைய இடுப்பு தனியாக இருக்குது கை தனியாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது உயிரோடு இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடுறாங்க.